அங்கே ஓடிடுவோம் போகிறோம். இந்த இந்த கதை சிங்காநல்லூர் சிங்கை பகுதியில் கந்துவட்டி நிலப்பேரம் என கட்ட பஞ்சாயத்து செய்து வரும் பார்த்திபன் மற்றும் தர்மா என்கிற இருவர் பற்றியது. ஆரம்பத்தில் இருவரும் இணைந்துதான் இந்த கருப்பு தொழிலை செய்து வந்தனர். கருத்து வேறுபாடு காரணமாக தர்மா தனியாக நடத்த ஆரம்பித்தான். தொழில் போட்டு இருவரையும் எதிரிகளாக்கியது. ஒருவரை ஒருவர் எப்போது தீர்த்து கட்டலாம் என்று காத்திருக்கும் வேளையில் சொல்றா தண்ணி விடலாம். எப்பதான் கிளீன் பண்ண போறீங்க? சொல்லிட்டே இருக்க உங்களுக்கு. மாறி பெயில் எடுக்க முடியாது அப்படிங்கிறான். மாறி எங்கள் அம்மாவை 2 நாளாக கூப்பிட்டுருக்குண்ணா. அவனை பெயில் எடுப்பானா இல்லையா? ஃபோனை போடுங்க, நான் பேசுகிறேன். அவன் ஃபோனை போட்டோம்னா இங்கே அவுட் ஆஃப் லொக்கேஷன் இருக்கிறான், டவர் கிடைக்கலன்ட்டு கிடக்குறான். எஸ்ஐ என்ன பண்ணுறான்? எஸ்ஐ போட போடுங்க. 2 நாளாக ஃபோன் அடிக்கிறேன், 2 நாளாக ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் நான் தான் பார்க்கணுமா? அப்புறம் நீங்களாம் எதுக்கு இருக்கீங்க? அந்த குழி எப்போ தானே போடுவானு? 1 வாரமாக கார் உள்ள கொண்டு வர முடியல. நாளைக்கு முடிச்சிடலாம். ஸ்டேஷனுக்கு பணம் கரெக்டாக போகுதா? அதெல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது. அப்புறம் என்ன எஸ்ஐ ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க? இன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இவரு ஷேர் எடுத்து போடுச்சு, டாக்குமெண்ட் போது முடிச்சுட்டு மயில்சாமி டாக்குமெண்ட். ஆமாம். அவன் போட்டு சேர் மேலே கையில் நடந்து இப்போ மிரட்டியே கையில் பாருங்க. ஆமாண்டா, அவன் ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இருக்கான். சரி. ஆனால் டாக்குமெண்ட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்குது. பாத்துரா 2 நாளுக்குள்ள மேட்ரு முடிச்சானா? 2 நாள்லாம் முடியும்னு தருவாமா. ட்ரை பண்ணுறேன். மேட்ரு முடிச்சுட்டு டாக்குமெண்ட்டுக்கு சீக்கிரமாக மெயில் சாப்பிட்டு கொடுத்துறாதீங்க. 2% கமிஷன் சேர்த்து வாங்கணும். ஆமாம், அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மேலே கை வைக்கிறோம், சும்மாவா? ஆமா, இவ்வளவு தான் வசூல் கணக்கு. இவங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்? ஆமாம், அதை சொல்ல வரப்போ தான் நீ டாக்குமெண்ட் பார்க்க சொன்ன. என்ன பிரச்சனை? நீ தானே வேலைக்கு வச்ச. என்ன பண்ணா? இருங்க பாய், சொல்கிறேன். கூப்பிடுறான். ஹலோ, குணா பேசணுமா? சார், எங்க சார் இருக்கிறீங்க? பாட்டுக்கு வேறுமயிர் பார்த்து தான் நீயும் ஒரு மாப்பிள்ளையும் வேலை செய்திருக்கீங்களா? இன்னும் மாமா இருக்காருன்னு பார்க்குறேன்ன. 10 நிமிஷத்துல ரயில்வே கேட் இருக்கிற ஒர்க் ஷாப் வர நீங்க இல்லைன்னு வச்சுக்கிறேன். உன் மாப்பிள்ளை தலை தனியா முண்டை தனியா தான் கிடப்பான் தண்டவாளத்தில். எங்கிருந்தமா பிடிச்ச விடுல சோத்துக்கே வழியெல்லாம் சுத்திட்டு இருந்தாரு. பாவம் பார்த்து வேலைக்கு வச்சேன். மாட்டானுங்கள பாத்துக்கலாம். அது இல்லைண்ணே, ஏற்கனவே பார்த்திபன் நம்ம எப்படா கிடைக்கும் போடலான்னு காத்துட்டு இருக்கேன். இதுல காக்கிங்க வேற எப்படா 2 பேரும் அடிச்சுட்டு சாப்பிட்டு காத்துட்டு இருக்காரு. ஆமா, அவனுக்கு பார்த்திபன் உனக்கு எப்படி தெரியும்? ஒரு வாரம் பாக்கி வாழ்க்கை சுத்திட்டு இருந்திருக்கானுங்க. அவனை பார்த்துருக்கான். அப்படியா? எல்லாமே சொல்றது தானங்க வந்திருக்கேன். அப்புறம் என்னங்க ஏதாவது வந்து பேசுவா.
நீ உட்காந்துருமா. இல்லைண்ணே இந்த நாயெல்லாம் கூட கொஞ்சம் தொங்க விடுனேன். இதுவும் வந்தாங்கண்ணே பார்த்துக்கலாம். நான் ஒன்றும் பார்த்து அனுப்பின ஆள் இல்லை, போலீஸ் அனுப்பின ஆள். இப்போ ஒன்றாமா உண்மையை சொல்றதா ஒரு சண்டைக்கு நிற்கிறதா? கொடுக்கணும். இன்னைக்கு நைட்டுக்குள்ள உங்களையோ பார்த்திபனாலையோ லாக் பண்ண போறாங்க. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் மாப்பிள்ள மாவட்டத்துக்கு போன போது புரியலையா? என்கவுண்டர் போட போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். யார் கூப்பிட்டாலும் எடுக்க மாட்டாங்க. ஏன் சேகர் பாபு மயில்சாமி டாக்குமெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் கூட போலீஸ் பண்ண டிராமா தான். ஏன் பத்திரத்தை பார்த்தீங்களா? உங்களுக்கு தெரியலையா? இந்த உலகத்தில் முதல்ல வந்தது திருடன் தான், அதுக்கப்புறம் தான் போலீஸ். எங்களை காப்பாற்றுக்கு எங்களுக்கு தெரியும். நீ முதல்ல இங்கிருந்து உயிரோடு போகிறேன் பாரு. திருடனுக்கு 1000 வேலை, போலீஸுக்கு திருடனை பிடிக்கிறது மட்டும்தான் வேலை. பிடிங்க பார்க்கலாம். மாப்பிள்ள ஏரியாக்குள்ளே நம்ம பசங்களை சுத்து போட சொல்லுவோம். வண்டி சேவைங்களா? அங்கே ஓடிடுவா போகிறோம். இந்தா ஏ குணா குணா அவனை விட்டு. ஏன் அவனை விட்டுறா. ஏன் என்ன சொல்லுது? பார்த்திபன் கூப்பிட்டாங்க. உண்மையாவா? போடா. ஆமாம், இவனை நம்ம சும்மா விட்டுருவாங்க நினைக்கிற. அதுக்கு பார்த்திபனால அவனுக்கு சும்மா விடணும். அதெல்லாம் முடிஞ்சதில்ல மாமா, அப்புறம் என்ன யோசிச்சுட்டு இருக்க? இனிமேல் தான் மாப்பிள்ள ஆரம்பம்.